இந்த காரடையான் நோன்பு இருக்கிறதுக்கு முன்னாடி எல்லா விரதமும் இருக்கும்போதும் சில நோன்பு முறைகள் வந்து கடைபிடிப்பாங்க. அந்த மாதிரி இந்த நோன்புக்கு ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி இல்லை, நம்ம வந்து சுத்தபத்தமாக இருக்கணும் அந்த டே ஃபுல்லாகவே. ஸோ வந்து சிலர் வந்து சாப்பிடாம அந்த பூஜை முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பிரசாதத்தோட அவங்களுடைய சாப்பாடு இருக்கும். ஸோ அது வந்து கண்டிப்பாக நான் எப்போவுமே எல்லாருக்குமே வந்து இந்த சாப்பிடாம விரதம் இருங்க அந்த மாதிரி நான் வந்து இன்சிஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட ஹெல்த்தும் முக்கியம். அண்ட் எந்த ஒரு சாமியும் வந்து நீ பட்னியாக இருந்து என்னை வந்து வேண்டணுன்றது கேட்கவே மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளாக உருவாக்கிக்கிட்ட ஒரு விஷயந்தான். ஸோ அதனால் வந்து நம்ம சுத்தமான சாப்பாடு அன்றைக்கி சமைச்சு சாப்பிட்லாம். இல்லை என்னால் இருக்க முடியும், நான் விரதம் இருப்பேன்னு நினைக்கிறவங்க அன்றைக்கி சாப்பிடாம ஈவினிங் அந்த பிரசாதத்தோடு அவங்களுடைய ஃபுட்டை சாப்பிட்டுட்டு தூங்கலாம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு கல்யாணம் ஆன பெண்கள் நான் சொன்ன மாதிரி அப்போல்லாம் வந்து இது வந்து சில பேர் தான் இதை கும்பிடணும், சிலர்லாம் வந்து இதை கும்பிடக்கூடாது அப்படின்ட்டுலாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருந்தது முன்னொரு காலத்தில். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த பூஜை பண்ணணும்னு பிரியப்படுறவங்க மனசார அம்பாலை நினச்சிட்டு நம்மளுடைய ஹஸ்பண்ட்காக தாராளமாக பண்ணலாம். ஸோ நானே இது ரீசண்டாக வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் எனக்கு பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் ஆகி தான் நானும் இந்த பூஜையை வந்துட்டு ஒரு 5 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். குறிப்பா இந்த ஒரு வேண்டுதல் மட்டும் அப்படின்ற மாதிரி இல்லை, எந்த இதுவாக இருந்தாலும் நம்ம இந்த நோன்பு எடுக்கலாமா? இல்லை, இந்த பூஜை பர்டிகுலராக அவங்களுடைய ஹஸ்பண்ட்காக மட்டுமே எடுக்கக்கூடியது. ஸோ கல்யாணம் ஆக போகிற பெண்கள் நமக்கு ஒரு நல்ல கணவர் வரணும், நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு நீண்ட ஆயுளோட நல்ல ஹெல்த்தோட வெல்த்தோட நாங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம். பட் சரடுன்றது கல்யாணம் ஆன பெண்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ இருக்கிற மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் வந்துட்டு இந்த நோன்பு இந்த விஷயங்கள்லாம் வந்து எல்லாரும் கடைபிடிக்கிறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ அவங்களோட நேரத்துக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பூஜையில வந்து கலந்துக்கலாம். இந்த பூஜை வந்து எங்காவது நடக்குது அப்படின்னா என்ன மாதிரியான இடங்கள்? எல்லா கோவில்களில் அன்னைக்கு வந்து சிறப்பு வழிபாடு ஜென்ரலாகவே வந்து இருக்கும். இது வந்து அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க செய்யக்கூடிய ஒரு பூஜை முறை தான். ஆனால் நம்மளுடைய கோவில் இப்போது நமக்கு வந்து சாலிகிராமத்தில் ஒரு கோவில் வந்து நான் பராமரிச்சுட்டு வரேன். ஸோ அந்த கோவிலில் பார்த்திங்கன்னா இந்த காரடையான் நோன்பு அன்னைக்கு, அதாவது நாளைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங் 6லேருந்து 8 o'clock வரைக்கும் பூஜை நடக்கும். ஓகே, இது எப்படின்னா அந்த மாசி மந்த் முடிஞ்சு பங்குனி ஆரம்பிக்கிற நாள் தான் இந்த காரடையான் நோன்புடைய விரத நாள். ஸோ அது நாளைக்கு வரதுனால நாளைக்கு வந்து கோவிலில் சிறப்பான பூஜை இருக்கும், அம்பாளுக்கு அலங்காரம் இருக்கும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளால் பண்ண முடியாது, இல்லை இதில் கலந்துக்கணும்னு ஆசை இருக்குது, இதை பற்றி தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கோவிலுக்கு வரலாம். முப்பெரும் தேவியர் ஆலயம். அங்கே வந்தீங்கன்னா 6 to 8 சூப்பரான பூஜை நடக்கும். வந்து சுமங்கலி பெண்கள் சரடு வாங்கிக்கலாம். கல்யாணம் ஆக போகிற பெண்கள் வந்து அம்பாள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம்.